ஹாய், வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து தமிழில் வந்து சீமை கத்திரிக்காய்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெங்களூரில் வந்து இதை வந்து பெங்களூர் கத்திரின்னு சொல்கிறாங்க. இது வந்து நல்லா வந்து நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து சுட்டு இந்த கத்திரிக்காய் தொக்கு எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸு எல்லாம் தேவைன்றதை பார்த்துக்கலாம். இந்த பெரிய கத்திரிக்காய் வந்து 3 எடுத்திருக்கேன் நான். ஸோ டமாட்டர் வந்து ஒரு இவ்வளோ இது வேணும் கொஞ்சம். ஏன்னா நான் வந்து புளி நாங்கள் ஆக்சுவலி எதுலேயுமே சேர்க்க மாட்டோம். இல்லை மேங்கோ பவுட்ரு சேர்க்கலாம். மேங்கோ பவுட்ரு என்கிட்ட கிடையாது, அதனால் டமாட்டர் அதிகம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து கொரியாண்டர், கொத்தமல்லி இலை வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது ஆனியன் வந்து 5 போடலாம். இது வந்து பச்சை மிளகாய், இங்கே வந்து கருவேப்பிள்ளை. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கரம் மசாலா வந்து நான் வந்து கரம் மசாலா வந்து விற்கிற கரம் மசாலா போடுறது கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து வெறும் மிளகு ஜீரகம் அரைச்ச அந்த பவுட்ரு மட்டும் 1 டீஸ்பூன் போடுவேன் நான். கீழே வந்து மிளகாய் பொடி, மிளகாய் வெறும் சில்லி பவுட்ரு இது. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சரிங்களா? இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். பெரிய சீமை கத்திரிக்காய் சுட்டு தொக்கு செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ரொம்ப சப்பாத்திக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசப்பூவாவுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த சாம்பார் எது கூட வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். உங்களுடைய இஷ்டம்தான். சரி, இப்போ இந்த கத்திரிக்காய் நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து சுடலாம் நம்ம. சரிங்களா? கேஸ் ஸ்டவ்வில் இப்போ என்கிட்ட 4 பர்னர் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே ஒன்று 3 பர்னரில் வச்சுட்டேன். சரிங்களா? அப்போ தான் வேகமாக வந்து நல்லா வந்து சுடணுன்றதுக்காக வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், கேஸை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே இந்த இப்போ பார்த்தீங்களா, ஃப்ளேம் வந்து 3 இதுவும் பர்னர் 3 வந்து ஆன் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் இது வேகமாக ஆகிடும். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் சுட்டுட்டு அப்புறமா அதை எப்படி ஸ்கின் அவுட் பண்ணுறது, அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஆனியனை பூரா கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஆனியன், பச்சை மிளகா, டொமாட்டோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். அதுக்குள்ளேயே வந்து இந்த இது வந்து நல்லா வந்து சுட்டுரும். ஓகே, இப்போ வந்து ஒன் சைடாக வந்து இந்த பாருங்க. ஆஹா மை காட், எனக்கு வந்து இந்த பர்னர் வந்து அப்பப்போ விளைவிக்கிறது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் நான் நல்லா வைக்கணும். இப்போ பாருங்கள், ஒன் சைடு வந்து நல்லா சுட்டுருச்சு பாருங்கள். இப்போ அடுத்த சைடு வந்து வச்சிடுறேன் நான். அதுபோல் இந்த இதுலேயும் வந்து ஒன் சைடு வந்து சுட்டுருது. இந்த பாருங்கள், நல்லா சுட்டுருச்சு. இப்போ அடுத்த சைடு வந்து நான் வச்சிடுறேன். சரிங்களா? அடுத்த சைடு வச்சாச்சு. இது வந்து மீடியம் பர்னர்னால ஆக்சுவலி இன்னும் சுடலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் இப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும். அது கூட வந்து இப்போ வந்து ஆனியனை கட் பண்ணிக்கிட்டேன். ஆனியன், பச்சை மிளகா இதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கிடுவோம். ஸோ அப்புறமா என்னன்ற பார்ப்போம். இவன் தான் எங்களுடைய பப்பி. இது ஷிபி. இவன் பேர் வந்து சிபி. சிபி 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 ஃபோட்டோ காமி, உன் ஃபேஸ் காமி. சிபி நோ சிபி சிபி. இவன் சிபி. இவனுக்கு ரொம்ப என்ன பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆனியன் ரொம்ப பிடிக்கும். ஆனியனும் லெஸ்ஸும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை தான் டாக்டர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இவனுக்கு கொடுக்குறது கிடையாது. இப்போ பாருங்கள், வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுட்டேன், மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன், கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு, ஆனியன் வச்சாச்சு, டமாட்டர் கட் பண்ணிவிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது, அதனால் முன்னாடியே வச்சிடுறேன் நான் இதை. ஓகே, கொஞ்சம் மிளகா, ஒரு வெங்காயம் அண்டு தக்காளி வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு போட்டேன் நான். சரி இருக்கட்டும், பார்த்துக்கலாம். இதே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற அளவுக்கு போதும். ஏன்னா மீடியம் 3 காய் தானே. இது பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப நல்லா வந்து சுட்டுருச்சு. ஸோ இதுவும் அதே லெவலுக்கு சுட்டுருச்சு. போதும், ஓகே. இதெல்லாம் இன்னும் எடுத்துடலாம். இது ஒன்று மட்டும் கொஞ்சம் சூடு இல்லாமல் இருக்காப்புல இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், இதை வந்து கேஸை வந்து மாற்றி வச்சிடுறேன் நான். ஓகே, இப்போ பாருங்கள், ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சுங்களா? இப்போ இது கொஞ்சம் எப்போயுமே வந்து இந்த கத்திரிக்காய் நீங்கள் சுட்டிங்கன்னா இது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒன்று மட்டும் அங்கே இருக்குது, இன்னும் ரெடி ஆகலை இது. ஸோ இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணுறீங்க, நீங்கள்
அந்த சூடோடு எடுத்திங்கன்னா உடனே எடுத்துடலாம். கொஞ்சம் வந்து லேட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆற விடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதோ கத்தி எது உங்களுக்கு வசதியோ அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஒரு கையில் நான் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல. ஸோ நான் இதை ரெடி பண்ணிவிட்டு திரும்ப நான் வந்து வீடியோ வந்து காமிக்கிறேன். கொஞ்சம் இது ஒரு கையில் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ பார்க்கலாம், ரெடி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து அழகாக வந்து கட் பண்ணி இதில் வந்து எடுத்துட்டோம். ஸோ நீங்கள் இது இல்லைன்னா வந்து கத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டேன். இதுலேயே வந்து இப்போ இந்த காம்போ வந்து சும்மா வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து வச்சேன் நான். இப்போ இந்த காம்போ வந்து கட் பண்ணி போட்டுருவேன் நான். ஓகே, இது பாருங்கள், காம்பை வந்து இப்போ கட் பண்ணிவிடுவேன். கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கத்திகிட்டே இப்படி ஒரு இப்படி பண்ணிங்கன்னா வந்து பிடிச்சி இப்படி பண்ணிங்கன்னா அது ஈஸியாக வந்து இந்த மாதிரி வந்து அதான் வந்து ஆகிடும் தான். இந்த மாதிரி வந்து அழகாக பொடியாக பண்ணிங்கன்னா போதும். வந்து இதெல்லாம் வச்சுக்க ஸ்நாக்ஸ் பண்ணுற அவசியம்லாம் கிடையாது. நம்ம வந்து வச்சுருக்க நைஃப் இதுகிட்டே இப்படி லேசாக கொத்தி விட்டாவே போதும். ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருவேன் நான். ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து நான் அப்படியே வச்சேன் அழகாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரூட்டெல்லாம் வந்து இந்த இதில் உள்ள இதெல்லாம் வந்து எடுத்துருவேன். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம். இது ஏன்னா லாஸ்ட்டாக தானே போட போகிறோம். இது இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுட்டு கேஸை ஆன் பண்ணிக்கிறேன் நான். ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் எப்போயுமே வந்து வந்து சொல்லுவேன் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்குது. அதனால வந்து ஆர்கானிக் சன்ஃப்ளவர் தான் இது நல்லா இருக்குது. இது யூஸ் பண்ண பிறகு எனக்கு கொஞ்சம் கம்மியாகிருக்கு, ரொம்பவே கம்மியாகிருக்கு. 249 இருந்தது வந்து இப்போ வந்து இது யூஸ் பண்ணது கம்மியாக இருக்குது. இதுவும் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் அளவு அவ்வளோதான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இல்லைங்களா, இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இந்த காய்க்கு மொத்த காய்க்கு இவ்வளோ தான் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் போட்டுக்குங்க, டேஸ்ட்டு வரணுன்றதுக்காக. அவ்வளோதான், சரிங்களா. மூடி வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், போட்டிங்களா. இதில் வந்து நான் கடுகு அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். இதில் கடுகும் போட மாட்டேன், எதுவும் போட மாட்டேன். இப்படி வந்து இது நல்லா ஹீட் ஆன பிறகு அது வந்துட்டு நம்ம இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். கொஞ்சம் வந்து பேன் வந்து இதாகட்டும், நம்ம இதை அதுக்குள்ளே பார்த்துக்கலாம். ஓகே, எண்ணெய் வந்து இப்போ வந்து பாயில் ஆகிடுச்சு நல்லா. ஸோ இதை போடுறோம். பக்கத்தில் கேஸ் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, நான் அதை கவனிக்கல இவ்வளோ நேரம். ஆஃப் பண்ணிடலாம் அதை. ஃபஸ்ட்டு வந்து ஆனியனை போட்டுக்கலாம். நம்ம ஆனியன் வந்து ரொம்ப அந்த கோல்டன் கலர் அப்படிலாம் வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது. போட்டு இது கூட நான் வந்து எப்பயுமே கருவேப்பிலையை வந்து மேலே தான் போடுவேன். வந்து எண்ணெயில் எண்ணெயிலையும் போடலாம், இப்படியும் போடலாம். வந்து இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மெயினானது வந்து ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணணும், கொஞ்சம் சால்ட்டு வந்து கலக்கணுமே. சால்ட்டு இருந்தால் இருக்குது, சால்ட் போட்டுக்கிறணும். ஓகே, சால்ட்டை எடுத்தாச்சு. இவ்வளோ சால்ட் போடுறேன் நான். எப்போவுமே சால்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்காக வந்து ரொம்ப போட்டக்கூடாது. இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து டாட்டா சால்ட்டு தான் வாங்குகிறேன். அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த இது சால்ட்டு தன்மை வந்து கம்மி தானே உங்களுக்கு. கொஞ்சம் ஆனியன் வதங்கின பிறகு இப்போ பாருங்கள், இது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் நம்ம. அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ ஆனியன் வந்து இன்னொரு ரொம்ப ஆனியன் வந்து கோல்டன் கலரு வந்து செய்ய வேண்டாம். ஓரளவுக்கு ஒரு 30-40% ஓகே தான், அதுக்கு மேலே தேவையில்லை. இது ஏன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து இது பண்ணி அதே லைட் தானே சூட் பண்ணுறோம். ஓகே, ஆனியன் ஓரளவுக்கு வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு திரும்பவும் நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். ஆனியன் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ தான் வந்து நான் பச்சை மிளகாயை எடுத்து போட போகிறேன். அதுபோல் பச்சை மிளகாய் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் இப்போ தான் எடுத்து போடுறேன் நான். போட்டுட்டு ஒரு கிண்டிடலாம். கிண்டிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம்.
நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணாமல் போடுறேன். ஃபுல் டீஸ்பூன் ஒன்று போட்டுக்கலாம். பாருங்கள், இருக்கும். இது கண்டிப்பாக வந்து 1 டீஸ்பூன் இருக்கும். ஸோ 1 டீஸ்பூன் போட்டாச்சு. நல்லா வந்து வதக்கிடலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. சொல்லப்போனால் இன்றைக்கி இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம என்ன பண்ணுறோம், போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், டொமாட்டோ இதில் போட்டுடலாம். டொமாட்டோ போட்டோம். டொமாட்டோ போட்டாச்சு. நான் வந்து கரண்டி இல்லாமல் இதே வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் நல்லா ஜாலி கரண்டி வச்சுக்கோங்க, ஜல்லரை கரண்டி. இது வந்து நீங்கள் எல்லா ஃபுட்டுக்கும் எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம், அண்டு ரைஸு, அண்டு என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரைஸ் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார் சோறு கூட எடுத்துக்கலாம். எது வேணாலும் இது எல்லா கூட வந்து இதனுடைய காம்பினேஷன் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். இதனுடைய ஓகே, இந்த அளவுக்கு வதங்கினது போதும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வதக்கினோம்னா தக்காளி வந்து அப்புறம் வந்து அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் வேணால் வந்து வதக்கிங்க. எனக்கு வந்து இவ்வளோ ரோஸ்ட் போதும், வதக்குனது போதும். இப்போ என்ன பண்ணுறோம், நான் வந்து கரம் மசாலா போடுறது கிடையாது. அதுக்கு பதில் மிளகு ஜீரக பொடி தான் போடுவேன். ஒரு 1/2 டீஸ்பூனோ 1 டீஸ்பூனோ உங்களுடைய விருப்பப்படி தான் இவ்வளோ தூவிருக்கேன். ஸோ லாஸ்ட்டு அதனால் போட்டேன் எல்லாத்தையும். அதை இப்படி மிளகு ஜீரகம் அரைச்சிட்டு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் போடுங்க, இல்லையா உங்களுக்கு போதும். குவான்டிட்டியை பொறுத்து இருக்குது எல்லாமே. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மிளகா, சில்லி பவுட்ரு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல, காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எவ்வளோ போடணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப போட மாட்டேன், ஓரளவுக்கு போடுவேன். ஓகே, இப்போ இதெல்லாம் வதக்கியாச்சு. சூடு ஆகிட்டே இருக்கட்டும். அந்த பச்சை வார கொஞ்சம் போட்டோம். அதனால என்ன பண்ணுறோம், லைட்டாக அப்படியே ஒரு இதை போடுறோம். 1 செகண்ட் அப்படின்னு லேசாக அப்படி போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து இது ரெடி ஆகிடுது. இதில் உள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டோம். நம்ம பிளாக் கலர் அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டோம். இவ்வளவு இப்படி தான் இருக்கணும், ரொம்ப இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஓகே இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறோம், நாம் வச்சுருக்க இந்த இதை வந்து அதில் போட்டோம். பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு. ஓகே, இதே எடுத்துடலாம், ஏன் வேஸ்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நல்லா இதில் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன். நான் கொஞ்சம் போல் வந்து மஞ்சள் பொடி, கொஞ்சம் போல் வந்து மஞ்சள் பொடி வந்து போடணும். மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் போல் போடணும். ஆயிலில் போடக்கூடாது, நார்மலாக தான் போடுவேன். கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் இந்த போட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஹல்கா ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப ஃப்ரை ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு சூடு நம்ம இப்போ குழம்பு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து பண்ணால் போதும். ஏன்னா ஏற்கனவே கத்திரிக்காய் வந்து ஹீட் ஆனது தான். நல்லா வந்து சுட்டுட்டோம். நம்ம அதுலேயே வந்து ஒரு 50% வந்து சுட்டுட்டோம். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் சால்ட் போடலாம்னு நினைக்கிறேன் ஐ திங்க்கு. அதனால் ஹேண்டில் எடுத்து போடுறேன். இந்த பாருங்கள், திரும்ப கொஞ்சம் சால்ட் போடுறேன் நான். ஓகே, லைட்டாக போட்டாச்சு. இப்போ லைட்டாக ஒரு மூடி வச்சிட்டிங்களா? இப்போ அதுக்கு கூட என்ன பண்ணுறீங்க, இங்கே நாம் வச்சுருக்க இந்த ஆனியன், சாரி இது என்னது, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் பிடிச்சா. இப்போ இதையும் எடுக்கிறோம். இதையும் எடுத்து இது கூட போடுறோம். நான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் மீடியமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா தான் இருக்கும், நல்லா மென்று சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். போட்டுட்டோம் இல்லைங்களா? போட்டுட்டு லேசாக அப்படி இருந்துட்டு
அவ்வளோதான், நம்மளுடைய பெங்களூர் கத்திரி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக இப்படி வச்சாச்சு. ஓகே, இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்னால் வந்து நான் கரெக்ஷன் பண்ணிக்குவேன். ஸோ ஓகே, கத்திரிக்காய் தொக்கு